ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து கோடிங் டீகோடிங்கில் செகண்ட் டைப்பான லெட்டர் டு நம்பர் சீரிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த லெட்டர் டு நம்பரில் எல்லா விதமான டைப்பை நம்ம பார்க்க போகிறோம். நம்பரோட எல்லா டைப்போட கொஷினும் இந்த ஒரே வீடியோலேயே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாத பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது லெட்டர் டு நம்பர் சீரிஸ் இது எல்லாத்துக்குமே முக்கியமானது எதுனா இந்த ஏ டு Z வரைக்கும் அதனுடைய வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் லெட்டர் சீரிஸ் நம்பர் சீரிஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். அதனால் போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் அதே தான் சொல்கிறேன். இது வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டானது. அதுவும் இந்த ஆப்போசிட்டும், இந்த ஆப்போசிட் ஏவோட ஆப்போசிட் என்ன, ஜட்டோட ஆப்போசிட் என்ன, ஈவோட ஆப்போசிட் என்ன, அது எல்லாமே இதுவும் படிச்சுக்கோங்க. இதுவும் முக்கியமானது தான். இந்த ரெண்டுமே முக்கியமானது. இதை படிச்சுட்டு இது நேற்று அந்த போன வீடியோவில் வந்து பார்க்காதவங்க, அது படிக்காதவங்க இந்த வீடியோவில் கூட படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அதாவது லெட்டர் டு நம்பரில் மொத்தம் இதுலேயே நிறைய டைப் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து எல்லா டைப்பும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள். இது வந்து என்ன டைப் சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸ் கோட் டைப்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸ் கோட் டைப். இப்போ பாருங்கள், இந்த மெட்ராஸ் என்பதை 517916 என்றும் TENT என்பதை 432124 என்றும் மாற்றினால் RMATSN என்பதை எவ்வாறு எழுதுவார்கள்? அதாவது இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து ஃபிக்ஸ் கோடு கொஷின். இது வந்து ஃபிக்ஸ் கோட் டைப்பு. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, MEDRSA மெட்ராஸ்னு கொடுத்துருக்காங்களா. இது வந்து எப்படின்னா, எம்மோட இதில் கொடுத்துருக்க மதிப்பை பாருங்கள். எம்மோட வேல்யூ வந்து 5, ஏவோட வேல்யூ 1, டிவோட வேல்யூ 7. அப்போ இதிலே இதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரோட வேல்யூ என்ன, ஆரோட வேல்யூ வந்து ஆறு வந்து எத்தனாவது லெட்டரில் இருக்குது, 4வது லெட்டரில் இருக்குது. அப்போ 1 2 3 9, 6 வந்து 9. அடுத்து எம்மு, அடுத்து ஏ கண்டுபிடிக்கணும், அடுத்து எஸ் கண்டுபிடிக்கணும், TSN இதனோட வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், எம்மோட வேல்யூ வந்து 5, டியோட வேல்யூ வந்து 7 இருக்குதா. அப்போ ஏவோட வேல்யூ வந்து இங்கே பாருங்கள் எஸ் பக்கத்தில் இருக்குது 1, டியோட வேல்யூ வந்து 4. ஆக பாருங்கள், இதில் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதாவது டி வந்து இங்கே ஃபஸ்ட்லேயும் இருக்குது, கடைசிலையும் இருக்குது. இங்கே இதுலேயும் ஃபஸ்ட்டில் 4 இருக்குது, கடைசிலையும் 4 இருக்குது. அப்போ டியோட வேல்யூ வந்து 4. அடுத்து எஸ்ஸோட வேல்யூ வந்து 6, என்னோட வேல்யூ வந்து இதில் வந்து 10ல் 3ல் இருக்குது. அப்போ 2. அப்போ இது ஆன்சர் என்ன, 9 5 1 4 6 2. அப்போ இதில் என்ன ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். 9 5 1, இங்கே பாருங்கள் 9 5 1 4 6 2. அப்போ இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். CUP என்பதை 40 எனவும் KIT எவ்வாறு எழுதுவார்கள்? இப்படின்னு ஒரு டைப் கொஷின் இருக்குது. CUP என்பதை வந்து 40. அப்போ சியோட வேல்யூ இப்போ வந்து அந்த கொஷினில் பண்ண மாதிரி, ஃபஸ்ட் கொஷினில் பண்ண மாதிரி இதில் பண்ண முடியாது. அப்போது சியோட வேல்யூ நமக்கு தெரியணும். சியோட வேல்யூ வந்து 3, யூவோட வேல்யூ வந்து 21, பியோட வேல்யூ வந்து 16. அப்போ இதை கூட்டினா, அப்போ இதை கூட்டி பாருங்கள். 3 + 1 4 9 0 1 40 வருதுங்களா. அப்போது KIT. அப்போ இதை வந்து கூட்டியிருக்காங்க. இதனுடைய வேல்யூ எழுதி, சியோட வேல்யூ எழுதி, யூவோட வேல்யூ எழுதி, பியோட வேல்யூ எழுதி கூட்டியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம KITE வேல்யூ நமக்கு தெரியணும். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த இதனுடைய வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் லெட்டர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் அந்த சம்மை வந்து சால்வ் பண்ண முடியும். கேவோட வேல்யூ என்ன, 11, ஐயோட வேல்யூ 9, டியோட வேல்யூ 20, ஈவோட வேல்யூ 5. 1 9 10 15 + 1 45. அப்போ ஆன்சர் வந்து 45. இது ஒரு டைப்பு. தேர்ட் கொஷின். அதாவது இந்த கொஷின் பாருங்கள். BAG என்பதை 71 என்றால் VIC எவ்வாறு எழுதுவார்கள்? அதாவது அந்த இதிலே இது ஒரு டைப்பு. இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அது மாதிரி எழுதி பார்க்கலாம். இதனுடைய வேல்யூ எழுதுங்க. BAG 2 1 7. இது கூட்டினா 10 தான் வருது. 10ஓட 71 வராது. அப்போ இது ஸ்கொயர் பண்ணி பார்த்தாலும் 4 1 தான். இது 1 ஸ்கொயர் பண்ணால் 1,
49, இது ஒரு 50, 54 தான் வருது. அப்போ இதுவும் வரல. வேறு என்ன பண்ணி பார்க்கலாம்? அப்போது இதனுடைய ஆப்போசிட் லெட்டர் எழுதி பார்க்கலாம். இதனுடைய ஆப்போசிட் லெட்டர் என்னது? பியோட ஆப்போசிட் லெட்டர் வந்து ஒய், ஏவோட ஆப்போசிட் லெட்டர் வந்து ஜெட்டு, ஜியோட ஆப்போசிட் லெட்டர் வந்து டி. அப்போது இதனோட வேல்யூ எழுதுங்க. 25, 26, 20, 11, 1, 71. அப்போ வந்துருச்சு. இதுதான் கான்செப்ட். அப்போது உங்களுக்கு புரியுதா? அதாவது இதனுடைய வேல்யூ வந்து நம்ம எழுதணும். இதனுடைய ஆப்போசிட் வேல்யூ எழுதி கூட்டினா 71 வருது. அப்போ வாய்ஸ் அப்படின்ற இதுக்கும் நம்ம அப்படி தான் பண்ணணும். அதை தான் சொல்கிறேன். அந்த ஆப்போசிட் நம்பரும் வேல்யூ வந்து படிக்கணும். அதுதான் முக்கியமானது. கொஸ்டின் எழுதிக்கங்க. வாய்ஸ், இதனுடைய ஆப்போசிட் லெட்டர் வந்து வியோட ஆப்போசிட் லெட்டர் வந்து இ, வியோட ஆப்போசிட் லெட்டர் வந்து இ, ஐயோட ஆப்போசிட் லெட்டர் வந்து ஐஆர் 8 ஆர் வரும். சியோட ஆப்போசிட் லெட்டர் வந்து எக்ஸு சிஎக்ஸு, இயோட ஆப்போசிட் லெட்டர் வந்து வி. இதனோட மதிப்பு எழுதுங்க. ஈவோட மதிப்பு வந்து 5, ஆரோட வேல்யூ வந்து 18, எக்ஸோட வேல்யூ வந்து 24, வியோட வேல்யூ வந்து 22. இப்போ கூட்டி பாருங்கள். 2, 8, 10, 19 + 1 6, 69. அப்போ ஆன்சர் என்ன? 69. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மொத்தம் இதில் இப்போ நம்ம வந்து 3 மாடல் பார்த்துட்டோம். இது வந்து 4வது மாடல். அதாவது கே, இது ஃபஸ்ட்டு இதனுடைய வேல்யூ எழுதி பாருங்கள். வேல்யூ கேவோட வேல்யூ வந்து 11, ஐயோட வேல்யூ வந்து 9, டியோட வேல்யூ வந்து 20, ஈவோட வேல்யூ வந்து 5. இது என்ன பெரிய நம்பராக போகுது? ஆனால் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது வந்து சின்ன நம்பர். அதாவது நான் வந்து இந்த கொஷினில் வந்து ஆன்சர் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஆனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இதில் வந்து பெரிய நம்பராக போகுது. அப்போ இது வந்து இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகாது. இது நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 4. இங்கே எத்தனை லெட்டர் இருக்குது? 4 லெட்டர் இருக்குது. 4ஓட 2 பெருக்கி ப்ளஸ் 1 கூட்டியிருக்காங்க 9. அதே மாதிரி இங்கே வந்து 5 லெட்டர் இருக்குது. 5ஓட 2 பெருக்கி ப்ளஸ் 1 கூட்டினா 11 வருது. இப்படியே கொஷின் கேட்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான டைப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ஒரு டைப்பான கொஷின். அதாவது முன்ன வந்து அதை கூட்டி அப்படியே பண்ண சொன்னேன். இதை வந்து இது அது மாதிரி பண்ண முடியாது. இங்கே வந்து கம்மியான லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பிக் நம்பராக இருக்குது. அப்போ அந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகாது. இது என்ன பண்ணலாம்? நம்ம ஏவோட வேல்யூ எழுதலாம். ஏவோட வேல்யூ வந்து 1, டியோட வேல்யூ 20. அப்போ ப்ளஸ் பண்ணால் இது வந்து 21 போயிடுது. அப்போ பெருக்கி பார்க்கலாம். 1 பெருக்கல் 20, 20. அதே மாதிரி பியோட வேல்யூ வந்து 2, ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 20. இதை பெருக்கி பார்க்கலாம். 40. அப்போது சியோட வேல்யூ 3, ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 20. இதை பெருக்கி பார்த்தா 60. அப்போ இதுதான் ஆன்சர். 60 தான் ஆன்சர். இதுவும் ஒரு முக்கியமான, அதாவது இந்த வீடியோவில் வந்து பார்க்குறது எல்லாமே முக்கியமான டைப் தான். அதனால் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும். அதாவது லெட்டர் டு லெட்டரில் இவ்வளோ தான் டைப் இருக்குது. இன்னும் பார்க்கலாம். ஒரு 2 கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மங்கி. இங்கே வந்து எஸ்டி நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே டைகர். மொத்தம் 3 இது கொடுத்துருக்காங்க. லெட்டர் டு லெட்டர் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதனுடைய பேஸ் வேல்யூ எழுதுங்க. இதனுடைய வேல்யூ வந்து எழுதுங்க. இதனுடைய வேல்யூ வந்து எம்முக்கு வந்து 13, ஓக்கு வந்து 15, என் வந்து 14, கே வந்து 11, இ வந்து 5, ஒய் வந்து 25, எக்ஸ் வேல்யூ எழுதுங்க 24, டி வேல்யூ 4, ஜே வேல்யூ வந்து 10, எம் வேல்யூ வந்து 13, என் வேல்யூ வந்து 14, எல் வேல்யூ வந்து 12. இது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இந்த கொஷினை பாருங்கள். என்ன பண்ணியிருக்காங்க? அதாவது கடைசியிலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள். அதாவது கடைசியிலிருந்து வந்திருக்காங்க. கடைசியிலிருந்து 1 குறைச்சிருக்காங்க, மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று குறைஞ்சிருக்குது. 11 10, அதாவது 11 1 போயிடுச்சுன்னா 10, 13 1 போய் 14 1 போயிடுச்சுன்னா 13, 15 1 போயிடுச்சுன்னா 14. அதாவது இதுதான் கான்செப்ட். ஒவ்வொன்றா குறைச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த டைகரோடைய வேல்யூ எழுதுங்க. டைகரோட வேல்யூ வந்து 20, ஐ வந்து 9, ஜி வந்து 7, இ வந்து 5, ஆர் வந்து 18. அப்போது
ஏன்னா கான்செப்ட்டு லாஸ்ட்லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைச்சி ஃபஸ்ட்லேருந்து அப்படி எழுதியிருக்காங்க. அப்போது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்லேருந்து எழுதுங்க. 18ல் 1 போயிடுச்சுன்னா 17, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, 7ல் 1 போயிடுச்சுன்னா 6, 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, 20ல் 1 போயிடுச்சுன்னா 19. இதனுடைய வேல்யூ எழுதுங்க. 17ஓட வேல்யூ வந்து 17ஓட வேல்யூ வந்து Q, 4ஓட வேல்யூ வந்து D, 6ஓட வேல்யூ வந்து F, 8ஓட வேல்யூ வந்து H, 19ஓட வேல்யூ வந்து S. அப்போது இதுதான் ஆன்சர். இது ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்கள். QDFHS ஆப்ஷன் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். இதுவும் முக்கியமானது தான். இது வந்து லெட்டர் டு லெட்டர் தான் சேரும். ஆனால் இது வந்து நான் லெட்டர் டு நம்பரில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். PEAR அதனுடைய மதிப்பு 75119 கொடுத்துருக்காங்க. TOIL அதனுடைய மதிப்பு வந்து 2693 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நம்ம பார்க்கலான்னா, இது மாதிரி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இதனுடைய வேல்யூ எழுதுங்க. Pயோட வேல்யூ வந்து 16, Eவோட வேல்யூ 5, Aவோட வேல்யூ 1, Rோட வேல்யூ 18. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 1 இருக்குது, 9 இருக்குது. அதாவது இந்த நம்பரை பார்க்கும்போது 2 டிஜிட் நம்பர் எல்லாமே கூட்டியிருக்காங்க. இதையும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே 7 வருது, இங்கே 5 வருது, இங்கே 1 வருது, இதை கூட்டினா 9 வருது. அதே மாதிரி இதையும் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 20, ஓட வேல்யூ 15, ஐயோட வேல்யூ வந்து 9, எல்லோட வேல்யூ வந்து 12. அப்போ இதையும் கூட்டும்போது 2, இதையும் கூட்டும்போது 6, 9, 1 2 கூட்டும்போது 3. அப்போ இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டாக்டர் அப்படின்னா டாக்டர் டியோட வேல்யூ எழுதுங்க 4, ஓட வேல்யூ வந்து 15. இந்த 2 டிஜிட் நம்பர் எல்லாத்தையுமே அந்த 2 நம்பரோட கூட்டியிருக்காங்க. அதை கூட்டி இந்த வர வேல்யூவை வந்து எழுதியிருக்காங்க. டியோட வேல்யூ வந்து 20, ஓட வந்து 15, சி வந்து 3, ஆர் வந்து 18. இது அந்த இப்போ 2 டிஜிட் நம்பர் எல்லாத்தையுமே கூட்டணும். 4 இப்படி வரும், 15 6, இங்கே வந்து என்ன நம்பர் வரும் 2, இங்கே வந்து 6 வரும், இங்கே 3 வரும், இங்கே 9 வரும். இதுதான் ஆன்சராக இருக்கும். இதுவும் ஒரு முக்கியமானது தான். அடுத்த கொஷின் பாருங்கள். ரிவர் பெட்ரோல் இதனுடைய மதிப்பு தந்துக்கிறாங்களா. ஃபஸ்ட்டு இதனுடைய வேல்யூ எழுதுங்க. ரிவர் இதனுடைய வேல்யூ வந்து 18, ஐயோட வேல்யூ வந்து 9, வியோட வேல்யூ 22, ஈயோட வேல்யூ வந்து 5, ஆரோட வேல்யூ வந்து 18. இது என்ன பண்ணியிருக்காங்க, போன வீடியோ மாதிரி பார்த்தோம்னா இதையும் கூட்டும்போது 9 வருது, இங்கேயும் 9 வருது, இங்கே 4 வருது, இங்கே 5 வருது, இங்கே 9 வருது. ஆனால் இங்கே ஆன்சர் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகாது. அப்போ வேறு மாதிரி என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வபிள்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா. வபிள்ஸ்னால் என்ன, வபிள்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா. இது எதுனா வபிள்ஸ்னால் என்ன, AEIOU தான் வபிள்ஸ். இந்த வபிள்ஸ் வர எழுத்துக்கள் எல்லாத்தையும் அப்படி வச்சுருக்காங்க. மற்ற நம்பர் எல்லாத்தையுமே அதனுடைய ஆப்போசிட் நம்பர் எழுதி போட்டிருக்காங்க. பாருங்கள், இதனுடைய ஆரோட ஆப்போசிட் நம்பர் என்ன, ஐயோட மதிப்பு என்ன 9. அப்போ அடுத்து ஐயோட அப்போ AEIOU வருதா, அதை அப்படி வச்சுக்கினாங்க. வபிள்ஸ் வந்து ஏ வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, இ வந்து 2ஆவதுல இருக்குது, ஐ வந்து 3ஆவதுல இருக்குது, ஓ வந்து 4ஆவதுல இருக்குது, யூ வந்து 5ஆவதுல இருக்கா. அப்போது ஆரோட ஆப்போசிட் லெட்டர் வந்து 9. ஐயோட வேல்யூ வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, 3ஆவது இடத்துல இருக்குது, ஐக்கு வந்து 3. இப்போ வியோட லெட்டர் வந்து வியோட ஆப்போசிட் லெட்டர் வந்து என்ன இ. அப்போ ஈனா இங்கே 5 வரும். அடுத்து ஈயோட லெட்டர் வந்து 2ஆவது இடத்துல இருக்குது. ஆரோட ஆப்போசிட் லெட்டர் வந்து ஐங்க வரும்போது இங்கே 9 வரும். இப்போ புரிஞ்சிச்சா, வந்துச்சு பாருங்கள் ஆன்சர். அதே மாதிரி தான் அந்த பெட்ரோல் அப்படின்றத நான் போடணும். பாருங்கள், பியோட ஆப்போசிட் லெட்டர், அதாவது பி வந்து வபிள்ஸில் வரல. அப்போ நம்ம ஆப்போசிட் லெட்டர் நம்ம போடணும். பியோட ஆப்போசிட் லெட்டர் வந்து கேபி கருப்பு கே போட்டுக்கிங்களா. அடுத்து இ வந்து வபிள்ஸில் வருது. அப்போ இ வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குது, 2ஆவது பிளேஸில் இருக்குது. இதனுடைய வேல்யூ எழுதுறீங்க 2. அடுத்து டி வந்து வபிள்ஸில் வரல, அது வந்து ஆப்போசிட் லெட்டரில் வந்துடும். இப்போ டி வந்து ஆப்போசிட் லெட்டர் வந்து ஜி. ஆர் வந்து வபிள்ஸில் வரல, அது வந்து ஆப்போசிட் லெட்டரில் வந்துடும். ஆரோட ஆப்போசிட் லெட்டர் வந்து ஐ.
ஓ ஓ வந்து வவல்ஸில் வருது. அது வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குது? 4வது பிளேஸில் இருக்குது. எல் வந்து வவல்ஸில் வரல. அது வந்து ஆப்போசிட் லெட்டரில் சேரும். ஆப்போசிட் லெட்டர் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த வீடியோக்கு மட்டும் தான் நான் அப்படி சொல்கிறேன். நார்மலாக அப்படிலாம் ஆப்போசிட் லெட்டர்லாம் பார்க்கக்கூடாது. இந்த கொஷினுக்கு மட்டும்தான் ஆப்போசிட் லெட்டர் வந்து பார்க்க சொல்கிறேன். அப்போ எல்லோட ஆப்போசிட் லெட்டர் வந்து ஓ. அப்போ இதனுடைய வேல்யூ எழுதுங்க. கேவோட வேல்யூ வந்து 11, ஜி வந்து கொடுத்துட்டேன், G7, I9, ஓ வந்து 15. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 11, 2, 7, 9, 4, 15 தான் வரும். அதாவது இந்த கொஷின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின். இப்படியும் கொஷின் கேட்பாங்க. இது வந்து இந்த வீடியோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் கொஷின் பாருங்கள். மார்பலஸ். அப்போ மார்பலஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிய நம்பராக இருக்குது. அதாவது பெரிய நம்பராக இருக்குது. இதனுடைய அப்படின்னா வேல்யூ எழுதி பாருங்கள். எந்தெந்த நம்பர் இது ஈக்குவலாக, இதுவும் பெருசாகவும் இதுவும் பெருசாகவும் இருந்தால் அதனுடைய வேல்யூ நம்பர் எழுதி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா அது கிளிக் ஆயிரும். அப்போ இதனுடைய வேல்யூ லெட்டரோட வேல்யூ நம்பர் எழுதுங்க. எம்மோட வேல்யூ நம்பர் வந்து 13, ஏவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ 18, பியோட வேல்யூ 2, எல்லோட வேல்யூ வந்து 12, ஈவோட வேல்யூ வந்து 5, எஸ்ஸோட வேல்யூ வந்து 19. இப்போ பாருங்கள், இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நம்பர் எப்படி வர வச்சுருக்காங்கன்னா, மொத்தம் 7 நம்பர் இருக்கா, 7 லெட்டர் 7 நம்பர் இருக்குது பாருங்கள். இது 2ஆக பிரிச்சிருக்காங்க. இங்கே இப்படி வரும், இங்கே இப்படி வந்திருக்கு, நேரங்க வந்திருக்கு. அதாவது 18, 1, 13, இந்த 2 அப்படி கீழே இறக்கியிருக்காங்க. இங்கே கிராஸாக நேராக 12, 5, இங்கே 19 வந்திருக்கும், 5, 12 வந்திருக்கும். இப்போ இதே மாதிரி தானே இங்கேயும் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ கம்பேர் அப்படின்ற வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதுங்க. சி 3, ஓ 15, எம் 13, பி 16, ஏ 1, ஆர் 18, இ 5. இப்போ நான் சொன்ன மாதிரி 7 நம்பர் இருக்கா? இந்த 7 நம்பர் இருந்தாவோ, அதாவது 7ஓ இல்லை 9ஓ இந்த ஒற்றைப்படை நிலையில் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ஷனில், அதாவது இந்த மாதிரி சாய்ஸில் ஆன்சர் கிடைச்சிடும். இது 2ஆக பிரிச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு இது இப்படியும் இது இப்படி எழுதுங்க. 13, 15, 3, அப்படி 16 அப்படி கீழே இருக்கீங்க. 5, 18, 1. இதுதான் ஆன்சர். இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி தான். அதாவது இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா டைப்புமே முக்கியமான டைப்பு தான். லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். வீடியோவில் நம்ம வந்து 10 டைப்பான கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது லெட்டர் டு லெட்டரில் நம்ம வந்து 10 டைப்பான கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் 3 டைப் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு டைப்பாக நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.